நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிவிகே தலைவர் விஜய் வந்து கரூர் பீப்பிள வந்து மகாபலிபுரத்துல மீட் பண்ணாரு. ஸோ இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உண்மையிலேயே வந்து இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தாங்க. இத வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான் நம்ம டிவிகே தலைவர் விஜய் பண்ணது. ஏன்னா சம்பவம் நடந்த எல்லா வாரமும் வந்து அவரு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அந்த பீப்பிள பார்க்கணும், அந்த மக்கள பார்க்கணும், பாதிக்கப்பட்டவங்கள பார்த்து நம்ம ஆறுதல் பேசணும், மன்னிப்பு கேட்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்றாரு. லெட்டர் போடுறாரு, கேட்கிறாரு, போலீஸ பர்மிஷன் கேட்கிறாரு, அவங்கள கேட்கிறாரு. இது வரைக்கும் வந்து அவரை வந்து அலோவே பண்ணல. வேலைக்கே ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம ரெக்வஸ்ட் போட்டுனே இருந்தா இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியே தான் இருப்பாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவருக்கும் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, கில்ட்டியா இருக்கும்ல. என்னடா நம்மளால வந்து இவ்வளவு பேர் இறந்தாங்களே, அவங்கள வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியலையே நேர்ல பார்த்தா அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி இருக்கும்ல. சோ அது வந்து அவருக்கு இருந்துட்டே இருக்கு போல. அதனால யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது எதனா பண்ணி அவங்கள பார்த்துடலாம், எப்படியாவது பார்த்துடலாம், அவங்கள போய் வர வச்சாவது வேற எங்கேயாவது வச்சு பார்த்துடலாம்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. எங்கன்னா மகாபலிபுரத்துல வந்து அந்த 41 ஃபேமிலியும் வந்து மீட் பண்ணாரு. ஆக்சுவலா அங்கிருந்து கரூர்ல இருந்து அந்த ஃபேமிலி வந்து ஒரு ப்ராப்பரான பஸ்ல 2 பஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. டிவிகே கட்சியில இருந்து 2 பஸ் அரேஞ்ச் பண்ணி ஃபுல் ப்ரொடெக்ஷனோட வந்து அவங்க வந்து மகாபலிபுரத்துல வந்து சேர்ந்தாங்க 5 ஸ்டார் ஹோட்டல். ஸோ இதனால வந்து ஆக்சுவலா வந்து எப்படி வந்தாங்கன்னா, அந்த பஸ்ல வந்து முன்னாடி 2 காரு, பின்னாடி 2 காரு ரொம்ப வந்து பாதுகாப்பா வந்தாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா வந்து மகாபலிபுரத்துல வந்து சேர்ந்து எல்லாரையும் வந்து மீட் பண்ணாரு. ஸோ எல்லார்கிட்டயும் வந்து கும்பலா எல்லாரும் உட்கார்ந்து பேசாம அவர் வந்து இண்டிவிஜுவலா தனித்தனியா வந்து எல்லாரும் கூட வந்து ரூம்ல ஒரு அரேஞ்ச் பண்ணி அவங்கள யார் இறந்தாங்களோ அவங்களோட போட்டோ வச்சு வந்து எல்லார்கிட்டயும் வந்து பேசியிருக்காரு. உண்மையிலேயே யாரும் வந்து இந்த இப்ப பார்த்தவருக்கும் இந்த கட்சி தலைவர்லாம் யாரும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. இறந்துறாங்களாப்பா என்ன என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலா என்னால நான் என்னப்பா லெட்டர் போட்டேன், பர்மிஷன் கேட்டேன், ரெக்வஸ்ட் பண்ண போலீஸை விடலப்பா, நான் என்னப்பா பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி நெக்ஸ்ட் வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம தலைவர் விஜய் அப்படி பண்ணல. என்னன்னாலும் பரவாயில்ல, யார் எவன் சொன்னாலும் என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம போய் வந்து பார்த்து அவங்க கிட்ட பேசிடலாம், நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம் முக்கியமா அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தார் நம்ம விஜய். ஸோ நேற்று என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து மன்னிச்சிருங்க, என்னால வந்து கரூர்ல வந்து உங்களை பார்க்க முடியல, ஆறுதல் சொல்ல முடியல, அப்படி ஃபர்ஸ்ட் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய வந்து டாக் போயிருக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படின்னு நடக்கக்கூடாதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அந்த ஃபேமிலியை வந்து ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே எடுத்துக்கிட்டாரு. என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ், அப்புறம் காலேஜ் ஃபீஸ், அப்புறம் வேலை, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே வந்து நான் பார்த்துக்கிறேன். அந்த 41 ஃபேமிலிக்கும் வந்து நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி மாசம் வந்து 5000 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு நம்ம தலைவர் விஜய். ஸோ இதெல்லாம் வந்து யாரோ எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி தெரியல. உண்மையிலே வந்து எல்லாம் நாடகம் ஆடுறாரு விஜய், நாடகம் வந்து ஆடுறாரு. அவர் வந்து அவருக்கு தெரியாத ஆக்டிங் பண்றாரு மக்கள் கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மையிலே வந்து அந்த ஆக்டிங்லாம் உண்மையிலே பண்ணியிருந்தாரு அவர் பார்த்துக்கவே மாட்டார். வீடியோ காலோட காசு அம்சமா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. வந்து கூப்பிட்டு பேசி உங்களை அப்படியே விடாம மாசம் மாசம் நான் 5000 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லா சலுகையும் நான் வந்து என்னால முடிஞ்சது பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரிலாம் யார் சொல்லுவா? ஆக்சுவலா நம்ம தலைவர் விஜய் மட்டும்தான் சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டாக் போயிருக்கு உள்ள. அதுக்கப்புறம் வந்து அவங்க அழுவ, இவரும் வந்து ரொம்ப எமோஷனலா அழுது இருக்காரு போற நம்ம தலைவர் விஜய். அது இல்லாம வந்து 37 குடும்பம் வந்திருக்கு, அதுல வந்து எல்லார்கிட்டயும் வந்து காலில் விழுந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உள்ள இருக்கவங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருமே பண்ணதில்லை. யோனா எவ்வளவு பெரிய ஸ்டார் இவர் வந்து யாரா இருந்தாலும் ஆக்சுவலா யோசிப்பாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஸ்டாரு இந்த மாதிரி காலில் விழுறதெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக அவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இது வந்து ஆக்டிங் இல்லை, அவரோட உள் மனசில் இருக்க கில்ட்டி தான். உண்மையிலே இது வந்து அவ்வளோ தாக்கத்தை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் வந்து அவர் இவ்வளோ பண்ணுறாரு. இதனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக வந்து ஆப்போசிட் தான் நிறைய பேர் பேசுகிறாங்கப்பா, இதை கூடமா போய் பார்க்க முடியல கரூரில், இதை கூட இந்த பிரச்சனை கூட உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல, நீங்களாம் சிஎம் வந்து என்ன பண்ண போறீங்க, கரூரில் போய் பார்க்கலப்பா, பர்மிஷன் தரலப்பா எங்களுக்கு, நாங்கள் என்னப்பா பண்றது, வேற என்ன பண்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க, வேற என்ன பண்ண
ஒன்னா போய் பார்க்கலாம் சொல்லி தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே எனக்கு தெரியல. அதனால தான் வந்து சென்னையில மகாபலிபுரத்துல வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவர் பார்த்திருக்காரு. சில பேர் வந்து ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு ரூமர் மாதிரி ஒன்று ரூமரா வந்து இல்ல உண்மையா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்க தான் அவங்க. என்னன்னா இந்த 41 குடும்பத்துக்கும் வந்து என்னன்னா டிஎம்கே வந்து 30 லட்சம் ரூபாய் தரோம், நீங்க வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்ற மாதிரி தெரியல. ஆக்சுவலா இவங்க பண்ணக்கூடிய ஆளு தான் இவங்க. அது இல்லாம இன்னொன்னு ஒருத்தவங்க வந்து அந்த 41 குடும்பத்துல ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து விஜய் வந்து பார்க்கல, கரூர் வந்து பார்க்கல, நாங்க ஏன் போனோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படிப்பட்ட 20 லட்சம் ரூபாவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இது கனெக்டா கூட இருக்கலாம். அவங்க வந்து நான் 30 லட்ச ரூபா தரேன், நீ 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு போகாம கூட இரு அப்படின்ற மாதிரி அவங்க சைடு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா வந்து 10 days பிஃபோர் வந்து ஆக்சுவலா அவங்க வந்து விஜய்க்கு ஃபேவர் தான் பேசியிருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்க. ஆனா வந்து இப்போ வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ உள்ள வந்து எதனா நடந்திருக்கலாம். இந்த மாதிரி இப்போ டிஎம்கேப்பா 30 லட்சம் கொடுக்குற நீ போவாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ ஏகப்பட்டது நடந்திருக்கலாம். ஸோ இவங்க வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த 41 ஃபேமிலிக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ டிவிகே உள்ளேயும் கட்சிக்குள்ளே ஏற்கப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாற்றம் வரும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.